ஹலோ நாட்டீஸ், வெல்கம் டு அப்ஸ் நாட்டி வைப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடாயில் 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் cumin சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் 2 மீடியம் சைஸ் ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்சர் ஜாரில் 6 பூண்டு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 to 4 பீசஸ் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதை நான் குறைன்னு அரைச்சி வச்சுக்கலாம். இதில் 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதை இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி கொடுத்துப்போம். என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சமாக கொத்தமல்லி லீஃப் ஆட் பண்ணிப்போம். இதையும் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது மசாலாஸ் பவுடர்ஸ் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் டர்மரிக், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொரியாண்டர் பவுடர், கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதங்கணும். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. நான் 3 பெரிய முருங்கைக்காய் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு இந்த மசாலாஸோடு இந்த எண்ணெயிலேயே வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் பூண்டும் 2 இருக்குது இல்லையா, அதை நம்ம பேஸ்ட் பண்ணி லைட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதங்க விட்டுட்டு இப்போ முருங்கைக்காய் வதங்குற அளவுக்கு வாட்டர் நம்ம தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவு நான் ஊற்றிருக்கேன். இந்த முருங்கைக்காயில் இருக்கிற வாசம், இந்த மசாலாவில் இருக்கிற வாசம் ரெண்டுமே வைஸ் வெர்ஸாக ரெண்டுமே சேஞ்ச் ஆகும். அதாவது முருங்கைக்காயில் இருக்கிற ஸ்மெல் அந்த குழம்புல இறங்கும், அந்த கிரேவியில் இருக்கிறது இந்த முருங்கைக்காய்க்கு போகும். தட் இஸ் வைஸ் வெர்ஸான்னு சொல்கிறது. இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும். முருங்கைக்காவும் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுத்து நீங்கள் சாதத்தில் பசங்க சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம அப்பப்போ எடுத்து நம்ம கிளறி விட்டுக்கணும், இல்லைனா அடிப்பிடிச்சிக்கும். இந்த அளவுக்கு வரணும். வந்துட்டால் நம்மளோட முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் சாப்பாட்டில் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம், தொட்டு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.